தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட் வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். நிறையா கார்டன் சென்டர்ஸில் இந்த பிளான்ட் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா இது வந்து கார்டனில் வைக்கிற ஒரு ஃபீச்சர் ட்ரீ, கார்டனுக்கு சென்டரில் அந்த மாதிரி வைக்கிற ஒரு ஃபீச்சர் ட்ரீ. ஸோ அதனால் வந்து பெரிய சைஸாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா நிறைய காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது வந்து இந்த பிளான்ட் வெளியில் நிறைய வளர்ந்துருந்தது. அப்பா நமக்கு ஒரு ஜாக்பாட்ரா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நிறைய பிளான்ட் வந்துட்டு அங்கேருந்து அப்ரூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும். இப்போ வந்து உடனே வந்து நம்ம நட்டு வச்சிடணும். ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு செடி வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதை சீக்கிரமாக நட்டு வச்சுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேரோடு எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி டக்குன்னு நட்டு வைக்கிறதும் ரொம்பவே சிறந்தது. இது உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாதாரண செடி மாதிரி தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க நெல்லிக்காய் மரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு லைட்டாக. ஆனால் இது வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பிளான்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக இது எனக்கு வாங்கணும்னு சொல்லி ஆசை. யார் வீட்லையாச்சும் பார்த்தேன்னா வந்து அவங்க வீட்டில் போய் கேட்கணுன்னு நினச்சிட்டே இருப்பேன். இன்றைக்கி எனக்கு அது கிடச்சிருச்சு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் லுக்காக இல்லை அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அப்படி தான் நானும் நினச்சேன். ஆனால் இது வந்து ஆட்டம் சீசன் வந்தது அப்படின்னா இந்த பிளான்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் மாறிடும் ஆட்டமில். ஸோ அப்போ வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த செடி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதோடைய ஸ்டெம்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஃபஸ்ஸியாக, அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். ஸோ டச் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிளான்ட்டுடைய நேம் வந்துட்டு ஸ்டாஹான் சுமக் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் நேம் வந்துட்டு ரூவஸ் டைஃபினா. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 2 பிளான்ட் வந்து நல்ல பெரிய பிளான்ட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஒரு ஸ்டெம் மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பிளான்ட் வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி சின்ன கண்டெய்னரில் தான் வைக்க போகிறேன் இப்போதைக்கு. ரூட் வந்துட்டு இப்போதைக்கு கம்மியாக தானே இருக்குது. ஸோ அதனால் சின்ன கண்டெய்னரில் வச்சாலே அது எப்படியும் 1 இயர் ஆகும் அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ரூட்ஸ் வளர்கிறதுக்கு. ஒரு பிளான்ட் மட்டும் ரொம்பவே வாடி இருக்குது. பட் ஆனால் அது வரலினாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு நிறையா பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ சின்ன பிளான்ட்டை வந்துட்டு சின்ன பாட்லேயும், இந்த மாதிரி நல்ல பெரிய பிளான்ட்டை வந்துட்டு பெரிய சைஸ் பாட்லேயும் அந்த மாதிரி டிவைட் பண்ணி வைக்க போகிறேன். அதாவது இந்த பாட்டில் 2 பெரிய பிளான்ட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் சின்ன பாட்டில் அந்த மாதிரி வைக்க போகிறேன். ஒரு பிளான்ட்டையும் ஒவ்வொரு பாட்டில் வைக்கலாம். பட் ஆனால் அது வந்து ஒன்றுத்தையும் தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும், நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரே பாட்டிலே இப்போதைக்கு வச்சிட்டோம் அப்படின்னா ரூட்ஸ் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் வந்து அதை டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி வேறு பாட்டில் ரீப்ளான்ட் பண்ணிக்கலாம் பெருசானதுக்கப்புறம். ஸோ அதனால் நான் வந்து ஒரே பாட்டில் தான் நட்டு வைக்க போகிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். நல்ல ஃபைனாக இருக்க ரூட்ஸ் தான் வந்துட்டு டக்குன்னு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ரொம்ப மெச்சூர்டாக இருக்க ரூட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகாது. ஸோ அதெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடம் போன்சாய் அப்படின்ற ஒரு போன்சாய் வளர்க்குற ஒருத்தர் வந்துட்டு எனக்கு இந்த ரூட்டிங் ஹார்மோன் வந்து அவராக ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். போன்சாயில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவருடைய பேஜ் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அயர்லாண்டில் இருக்கார். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு இந்த ரூட்டிங் ஹார்மோன் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நிறையா வளர்க்குறதுனால உங்களோட பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரூட்டிங் ஹார்மோனும் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து அந்த ரூட்ஸ் வந்து க்ரோ பண்ணுற ஹார்மோன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணும்போது கேரண்டீடாக நமக்கு வந்து ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்னும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சாயில் வந்துட்டு நான் டாப் சாயில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த டாப் சாயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். டாப் சாயிலில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா நார்மல் சாயிலும் கொஞ்சம் கம்போஸ்ட்டும் அதுக்கப்புறம் சாண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது வந்து நல்ல ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் கட்டிங்ஸ் அந்த மாதிரி க்ரோ பண்ணுறீங்கன்னா டாப் சாயிலில் க்ரோ பண்ணுங்கள். இல்லாட்டி கம்போஸ்ட், பெர்லைட், அதுக்கப்புறம் சாண்ட் அந்த மாதிரி நல்ல ஃப்ரீ ட்ரைனிங் சாயிலாக அதை மாற்றி அதுக்கப்புறம் அதில் வந்து கட்டிங்ஸோ இல்லை இந்த மாதிரி வேர் கம்மியாக இருக்க பிளான்ஸ் பிடிங்கிட்டு வந்து நட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் க்ரோ பண்ணும்போது ரூட்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும் ஃபாஸ்டராக. ஸோ அதனால் நான் டாப் சாயில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூட்டிங் ஹார்மோனை வந்து ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்து நம்மளோட பிளான்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரூட்ஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது அது வந்து ரூட்டிங் வந்து இன்னும் இன்டியூஸ் பண்ணும். ரூட்டிங் ஃபார்மேஷன் வந்து இன்னும் ஃபாஸ்டராக இன்டியூஸ் பண்ணும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து அந்த ரூட்டிங் ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருக்கேன் எப்படி பிளான்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதை பாருங்கள். ஸோ அந்த டாப் சாயில் யூஸ் பண்ணி நான் வந்து பிளான்டிங் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ அந்தந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர், அதுக்கப்புறம் பெரிய கண்டெய்னர், அந்த மாதிரி 3 கண்டெய்னரில் வந்து இப்போ நம்ம பிளான் பண்ணியாச்சு. ஸோ இது கண்டிப்பாக வந்து எல்லாமே வளர்ந்துரும் கன்ஃபார்மாக. எனக்கு
அதில் வந்து நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் நம்ம பண்ணுற பிளான்டிங் மெத்தட் வந்து கரெக்ட் அப்படிங்கிறதுனால. ஒன்றே ஒன்று மட்டும் வாடி இருக்குது, அதில் வந்து ரூட் கம்மியாக இருந்ததுனால. ஸோ அது மட்டும் கொஞ்சம் வளராதுன்னு நினைக்கிறேன். பட் லெட்ஸ் ஹோப் அதுவும் வளர்ந்துருன்னு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிளான்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறது அவசியம். ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது ரூட்ஸ் வந்துட்டு பிளான்ட்டுக்கு வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாயில் வந்து நல்லா செட்டில் ஆகும். ஏர் பாக்கெட்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஏர் பாக்கெட்ஸ் இருந்தது அப்படின்னா ரூட்ஸ் வந்து ஈஸியாக ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான்டிங் பண்ணிவிட்டு ஏர் பாக்கெட்ஸ்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நல்லா வந்து உள்ளுக்குள்ளே ரூட்ஸ்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டு டக்குன்னு வந்து அந்த ரூட்டிங் ஃபார்மேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ரூவ் பண்ணிட்டு வர பிளான்ட்டையோ இல்லை கட்டிங்ஸையோ வந்து வளர்க்கும் போது ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து க்ரோ பண்ணலாம். சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் வந்து அது காஞ்சிரும். ஸோ நீங்கள் ஏதாவது சில மிஸ்டேக்ஸ் அதில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக காயும். லைக் நம்ம யூஸ் பண்ணுற சாயில், அதுக்கப்புறம் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ சீக்கிரம் நட்டு வைக்க முடியுமோ அதை நட்டு வைக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பிளான்ட்ஸ் வந்து சக்கிலன்ஸ், கேக்டஸ்லாம் வந்துட்டு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நட்டு வைக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு பிளான்ட்ஸ் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களோட கட்டிங்ஸோ இல்லை இந்த மாதிரி அப்ரூவ் பண்ணிட்டு வர பிளான்ட்டோ வந்துட்டு சர்வைவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வர பிளான்ட்ஸ் வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நட்டு வைக்கிற பிளான்ட்ஸ் வந்து எடுத்தோடனையும் வெயிலில் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வர பிளான்ட்ஸுமே கூட வாங்கிட்டு வரும்போது கடையில் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளான்ட் பண்ணுவீங்க, அது காஞ்சிரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நர்சரியில் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஷேடியான இடத்துல அந்த மாதிரி வளர்ப்பாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நிழல்ல வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து ஃபுல்லாக வெயிலில் வைக்கணும். எடுத்தோடனே வெயிலில் வச்சோம் அப்படின்னா அந்த பிளான்ட்டால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துக்க முடியாது, அது காஞ்சிரும். அதே மாதிரி தான் இந்த கட்டிங்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேரோட பிடிங்கிட்டு வந்து வளர்க்குற செடி எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா ஷேடில் வச்சு அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலில் வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து ஃபெயிலியர் ஆகாது, கண்டிப்பாக வளரும். ஸோ பிளான்ட் க்ரோ பண்ணுறது ஒரு ஆர்ட். நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்கள் நிறையா ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாகவே தெரியும். நம்ம டீச் பண்ணுறதுலையோ இல்லை நம்ம ஒருத்தவங்க சொல்லி அதை கற்றுக்கிறதுலையோ வந்து அது நமக்கு வந்து புரியாது. நீங்கள் ஒரு பிளான்ட்டையும் ட்ரை பண்ணி அதை வளர்க்கும் போது தான் பர்சனலாக உங்களுக்கு அந்த பிளான்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது காஞ்சாலும் கவலைப்படாதீங்க, திருப்பியும் ட்ரை பண்ணுங்கள். என்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணீங்களோ அதுலேருந்து லேர்ன் பண்ணி புதுசாக நீங்கள் அதுலேருந்து கற்றுட்டு திரும்பியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட பிளான்ட் வந்து வளரும். ஸோ எதுவுமே நம்ம பிளான்ட் பண்ணி வளரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபைக்கஸ் பெஞ்சமினா பிளான்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ரெஸ்க்யூ பண்ணி. ஸோ அந்த பிளான்ட்டும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதோடைய அப்டேட் நான் கொடுக்குறேன். பார்க்காதவங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்துட்டு அந்த பிளான்ட்டை பற்றி 2 வீடியோஸ் போட்டிருப்போம். எப்படி நம்மளுக்கு அது ரெஸ்க்யூவாக கிடச்சிது, அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம ரீபோர்ட் பண்ணோம் அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள், பார்க்காதவங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இந்த பிளான்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னா. அதே மாதிரி ஆட்டம் சீசன் வந்ததுக்கப்புறம் இது எப்படி கலர் மாறுது அப்படின்னு சொல்லியும் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.